ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கப் ஷேப் சரியாக வரலையா, அப்போ இந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க வேண்டிய அளவு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஷோல்டரு ஆம்ஹோல் எல்லாத்தையும் மார்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அப்பெக்ஸோட லென்த் அப்படின்னா என்னென்னா நம்ம மார்பின் மையப்பகுதி, மார்போட மேடான இருக்கிற இடம் தாங்க. அதோட ஹைட் நான் 9 மார்க் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மார்பு கிராஸோட லென்த், நம்ம மார்பு முடிகிற இடத்துல எடுத்தது 12 இன்ச்சு, தையலுக்காக 1/2 இன்ச்சு. இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் நம்ம 2 மார்புக்கு உள்ள இடைவெளி, அதுக்கு அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ்னு சொல்லுவாங்க. அது 2க்கும் உள்ள இடைவெளி பார்த்திங்கன்னா நம்ம 2 மார்புக்கும் மேடான இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வைக்கும்போது 7 இன்ச் வந்தது. அதை 2ஆல் நம்ம வகுக்கணும். ஏன்னா நம்ம 2 மார்பு பகுதிக்கும் இடைவெளி, அதனால் 3 × 3 மேலேயும் 3 நீங்கள் மார்க் பண்ணணும். அந்த மையப்பகுதியிலேருந்து கீழேயும் கரெக்டாக 3 மார்க் பண்ணி இது மாதிரி ஒரு லைன் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு இப்போ கீழே டாட் பிடிப்போம். அதுக்கு என்ன அளவு எடுக்கணும், ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு மாதிரி அளவு. அதுக்கு நீங்கள் என்ன எடுக்கணும், பஸ்ட் ரவுண்டை எடுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இடுப்போட சுற்றளவு, அதுக்கு வேஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. பஸ்ட் ரவுண்டையும் வேஸ்ட் ரவுண்டையும் கழிக்கும்போது வர்ற அளவை தான் நம்ம டாட்டாக பிடிக்கணுங்க. என்னோடய பஸ்ட்டு 35, வேஸ்ட் 29. அதை கழிக்கும்போது வந்த ஆன்சர் 6. அதை நம்ம இந்த மார்பகத்துக்கு ஒரு 3, இந்த பக்கம் மார்பகத்துக்கு 3 நம்ம எடுத்துக்கணும். அப்போ 1.5 × 1.5 அப்படின்னு நம்ம பிரித்து நம்ம டாட் பிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு மார்பின் மையப்பகுதியிலேருந்து நீங்கள் அப்படியே லைன் போட்டிங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அப்படி நமக்கு வேணாம், ரொம்ப பேர் அப்படி விரும்ப மாட்டாங்க. அதனால நீங்கள் ஒரு 3/4 இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்ணி இது மாதிரி நீங்கள் லைன் போட்டுங்க. உங்களுக்கு பஸ்ட் ரவுண்ட்லையும் வேஸ்ட் ரவுண்டையும் கழிக்கும்போது 4 இன்ச் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. 4 இன்ச் வந்தால் 2 மார்பகத்துக்கு 2 × 2. அதை நீங்கள் டாட்டா பிடிக்கும்போது இந்த பக்கம் 1 இன்ச், அந்த பக்கம் 1 இன்ச், அது மாதிரி நீங்கள் பிடிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட ஹைட், அந்த மார்பின் மையப்பகுதியிலேருந்து கீழே நான் வச்ச கிராஸ் லென்த் வரைக்கும் எவ்வளோ இருந்ததோ அந்த டேப்பை அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்து மார்க் பண்ணியிருக்கேங்க. 3 இன்ச் வந்தது. அந்த ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணணும். அது ஏன்னா ஊக்கப்பட்டிக்கிட்டு வர டாட்டு. அப்புறமா இந்த மெயின் டாட்டுக்கும் அதுக்குள்ள வித்தியாசம் நீங்கள் ஒரு 2.25 வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி லைன் போட்டு மார்க் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் டாட். ஆம்ஹோல் டாட் பார்த்திங்கன்னா நான் கைக்குழி குடஞ்சி கட் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு உள்பக்கம் மார்க் பண்ணியிருப்பேன். அதை இல்லாமல் ரெடி அளவில் கரெக்டாக அதை பார்த்த மாதிரி கேப் பாருங்கள், ஒரு 2, 2.25, 2.5. எவ்வளோ உங்களுக்கு ஷார்ப் வேணும்னா பக்கத்தில் வாங்க. ஷார்ப் எனக்கு வேணாம், ரவுண்ட் ஷேப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தள்ளி 3 டாட்டுமே கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா தீர்ந்துதுங்க. இதில் எந்த தப்புமே வராது. இதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஷார்ப்பாக வேணும்னா பக்கத்தில் வாங்க, அந்த மார்பின் மையப்பகுதிக்கு பக்கத்தில் வாங்க. இல்லை வேணாம் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி 3 டாட்டையும் கொஞ்சம் தள்ளி வச்சுங்க, அவ்வளோதான். இதையும் நம்ம 1/2 இன்ச்சு பிடிச்சிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. பார்க்கும்போது தான் கஷ்டமாக இருக்கும். அதுவே நீங்கள் போட்டு ரெகுலராக பேப்பரில் கட்டிங் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக வருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஊக்கப்பட்டுக்கிட்ட எந்த அளவுக்கு ஹைட்டு வைக்கணும் அப்படிங்கிறது. இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் நெக்கோட லென்த்து மைனஸ் கிராஸோட லென்த்து. நம்ம ஃப்ரண்ட்டு கிராஸ் எவ்வளோ வச்சுருந்தோ அது மைனஸ் 2.5. இந்த 2.5 வந்து நம்ம பட்டியோட ஹைட்டாக வைக்க போகிறோம் அந்த இடத்துல. அதனால அதையும் நம்ம சேர்த்து கழிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளோட கிராஸ் லென்த்து நான் எவ்வளோ வச்சேன், 12 மைனஸ் முன் கழுத்து எவ்வளோ வச்சுருக்கேன், 6. 12 மைனஸ் 6 = 2.5ங்க. இதை கழித்து வர்ற ஆன்சரை தான் நம்ம அந்த ஹைட்டில் குறைக்கணும். இப்போ பாருங்கள், 12ல் 6 கழிக்கிறோம், 6 வருது. 6ல் 2.5 கழிக்கும் போது நமக்கு என்ன வருது, 3.5. அந்த 3.5 தான் அந்த ஹைட்டு இருக்கணும் நமக்கு. அந்த டாட்டு நம்ம பிடிச்சிருவோம். அதை நீங்கள் கால்குலேஷனில் வச்சுக்காதீங்க. அதுக்கு கீழே இப்போ நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். 3.5 இன்ச் மேலே எவ்வளோ வருதோ அதிலிருந்து கீழே நீங்கள் 3.5 இன்ச் ரெடி அளவு நமக்கு இருக்கணும். அந்த டாட்டை நீங்கள் கணக்கு எடுத்துக்கக்கூடாது. மேலே இருக்கிறதும் கீழே மற்றதும் சேர்த்து 3.5 மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து 1/2 இன்ச்சு நீங்கள் தையலுக்கு மார்க் பண்ணிக்கணும். இப்படி தான் இந்த சைடு ஹைட்டை நம்ம மார்க் பண்ணணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் கிட்ட வர்ற ஹைட்டை எப்படி மார்க் பண்ணணும், அதுக்கு ஒரு ஃபார்முலா. ஆம்ஹோல் பேக் பார்ட்டோட லென்த்தும் மைனஸ் ஆம்ஹோல் லென்த்து -2. அதோட நம்ம எவ்வளோ வச்சுருக்கோமோ நீங்கள் அதை கரெக்டாக வைக்கணும். -2 இந்த பட்டியோட சைடில் வர அளவு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களோட பேக் பார்ட்டோட ஹைட்டு 12.5. அதை நம்ம எழுதிக்கணும். அடுத்தது ஆம்ஹோல் எவ்வளோ வச்சுருக்கோம், 5 இன்ச் வச்சுருந்தோம். அப்போ -5, அப்புறம் மைனஸ் பட்டியோட ஹைட் 2. இப்போ வரும்போது பார்த்திங்கன்னா ஆன்சர் எனக்கு 5.5 5.5 இன்ச்சு வருதுங்க. உங்களோட ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி மாறும்.
அதனால் நீங்கள் கன்ஃபியூஷன் பண்ணிக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி 1/2 இன்ச் 1 இன்ச் மாற வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு புதுசாக கற்றுக்கிறவங்களா இருந்தால் பேப்பரில் இது மாதிரி கால்குலேஷன் போட்டு கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதோட ஃபுல் கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோ, அளவு எடுக்கிற வீடியோ எல்லாமே இதுக்கு முன்னாடி நான் ஸ்டெப் பையாக போட்டிருக்கேன். உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தையலுக்கான அளவில் இது மாதிரி நீங்கள் லைன் போட்டுக்கிட்டு இடுப்பு சுற்றளவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த 5.5 இந்த மேலேருந்து ஹைட்டை மார்க் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்பு சுற்றளவு எங்கே வருது? 7.5 இன்ச் எனக்கு. ஏன்னா 29 4ஆல் வகுக்கும்போது 7.5. அந்த 7.5 அந்த நம்ம டாட் பிடிச்சிருவோம். அதை நீங்கள் கணக்கில் சேர்த்திக்கக்கூடாது. இந்த பக்கம் எவ்வளோ இருந்துச்சோ மீதியை அந்த பக்கம் 7.5 மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த மார்க்கிங்கில் நீங்கள் அந்த இதை கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இப்படி மார்க் பண்ணணும். ஹைட்டு 5.5ங்கிறத. அப்போ தான் நம்ம இடுப்பளவோட அந்த ஹைட்டு மேட்ச் ஆகும். இடுப்பளவு எந்த இடத்துல வருதோ ஃபஸ்ட்டு நீங்கள் 5.5 இன்ச்சை நீங்கள் மார்க் பண்ணது தோராயமாக மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் இடுப்பளவை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்படி கரெக்டாக க்ராஸாக நீங்கள் மார்க் பண்ணணும். இது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வராமல் கரெக்டாக இருக்குங்க. தையலுக்கான அளவை இங்கே 1/2 இன்ச்சு 3 பக்கம் நீங்கள் கொடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் இப்படி க்ராஸாக வரும். பொறுமையாக பாருங்கள், நிதானமாக நீங்கள் நான் செய்கிறத பார்த்தாவே உங்களுக்கு புரியுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்ததுன்னா நிதானமாக நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேப்பர் கட்டிங் போட்டு பாருங்கள். அழகாக உங்களுக்கு கப் ஷேப் கரெக்டாக வரும். உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்து அழகாக கட் பண்ணலாம். கடைசியாக நீங்கள் ஐப்பட்டி ஊக்குப்பட்டிக்கு 1/4 இன்ச் பிடிச்சிங்கன்னா 1/4 இன்ச் 1/2 இன்ச் பிடிக்கிற மாதிரி இருந்தால் 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. ஃப்ரண்ட்டில் கப் ஷேப் உங்களுக்கு எந்த ஒரு தப்பும் வராமல் அழகாக பஸ்ட்டை நல்லா கவர் ஆகி உங்களுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ லிங்க்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது ஷேர் பண்ணுறேன்.